தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. புனித சூசையப்பரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறுவுலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்தக் கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். இன்றைய நற்செய்தி மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 50 முதல் 51 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: ஆண்டவரின் நூலில் கவனமாய் தேடி படியுங்கள். இவற்றுள் ஒன்றும் குறைந்து போகாது, ஒன்றுக்கொன்று துணையின்றி போய்விடாது. ஏனெனில் அவர் வாயிலிருந்து வந்தது அவரது ஆணையே, அவரது ஆவிதான் அவற்றை ஒன்று சேர்த்தது. எசாயா புத்தகம் 34:16. தனித்தனியாக வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அவரவர் இஷ்டப்படி பொருள் கூறக்கூடாது என்று புனித பேதுரு தன்னுடைய கடிதத்தின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மறைநூலில் உள்ள இறைவாக்கு எதுவும் அவனவன் தரும் விளக்கத்திற்கு உட்படக்கூடியது அன்று என்பதை நீங்கள் முதலில் மனதில் வைக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. அப்படி இறை வார்த்தையை திரித்து கூறினால் என்ன நடக்கும் என்று அவரே மீண்டும் நமக்கு அறிவுறுத்துகிறார். அறியாதவர்களும் உறுதியற்றவர்களும் மறைநூலின் மற்ற பகுதிகளுக்கு பொருள் திரித்து கூறுவது போல் இவற்றிற்கும் கூறுகின்றனர். இதனால் தங்கள் மீதே அழிவை வருவித்துக் கொள்கின்றனர் என்று 2 பேதுரு 3:16 நாம் வாசிக்கிறோம். அப்படி செய்கிறவர்களை பயங்கரமாக புனித சின்னப்பர் சாடுகிறார். யாராவது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நலமிக்க வார்த்தைகளிலும் பக்தி நெறிக்கு ஒத்த போதனையிலும் நிலைத்திராது மாறுபட்ட கொள்கைகளை போதித்தால் அவன் ஒரு முட்டாள், இருமாப்பு கொண்டு குருடானவன், வீண் வாக்குவாதம் செய்வதிலும் வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவதிலும் பைத்தியம் கொண்டவன். இவற்றினின்றுதான் பொறாமை, சண்டை சச்சரவு, பழிச்சொல், பிறர் மீது பொல்லாத சந்தேகங்கள் உண்டாகின்றன. சீரழிந்த மனத்தவர்களிடையே மோதல்கள் முதலியவெல்லாம் உண்டாகின்றன. இப்படி சீரழிந்தவர்கள் உண்மையை இழந்தவர்களாய் பக்தி நெறியை ஆதாயம் தரும் தொழில் என கருதுகிறார்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 முடிய உள்ள இறைவார்த்தைகள். மேலும் வெறும் சொற்களை பற்றி கொண்டு சண்டையிடுபவர்களை பற்றி இவ்வாறு 2 தீமோத்தேயு 2:16 அவர் சொல்லுகிறார். இவற்றை அவர்களுக்கு நினைவூட்டும். வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவதை நிறுத்தும்படி கடவுள் முன்னிலையிலும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ளும். அப்படி சண்டையிடுவது பயனற்றது, அதை கேட்போருக்கும் அதை கேட்டையே விளைவிக்கும் என்று எச்சரிக்கிறார். ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலமிக்க போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்துணவு கொண்டவர்களாய் தங்கள் மனம் போன போக்கிலே எண்ணிறைந்த போதர்களை திரட்டிக் கொள்வார்கள் என்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இறை வார்த்தை என்னும் முத்தில்
நாம் ஆண்டவருடைய திட்டங்களையும் மறையுண்மைகளையும் அறிந்து கொள்ள நாம் தூய ஆவியினுடைய துணையை வேண்டி அதிலே நாம் மீட்பினுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர தர்க்கத்திற்கோ வாதத்திற்கோ நீ பெரியது நாம் பெரியது, நீ சரியா நான் சரியா என்ற இந்த விவாதங்களுக்குள் செல்வதற்கு விவிலியத்தை பயன்படுத்துவது தப்பறை கொள்கையாகும். ஆகவே பிரிவினை சகோதரர்கள் சொல்வதை நாம் வேறுபட்டு நிற்பதற்கு காரணம் அவர்கள் மீட்பை அடிப்படையாக கொண்டு நம்மிடத்தில் பேசுகிறார்களா அல்லது அவர்களுடைய தர்க்கவாதங்களை நிறைவு செய்வதற்காக அதை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்களா என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கத்தோலிக்கம் நம் பெருமை என்ற புத்தகத்திலிருந்து இந்த கருத்தியல்கள் எடுத்தாளப்பட்டிருக்கின்றன. செபிப்போமாக. எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய பிறப்பால் இந்த உலகம் மகிழ்ந்தது, உம்முடைய இறப்பால் இந்த உலகம் மீட்படைந்தது. உம்முடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள நற்செய்தியால் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழும் முறைகளை கற்றுக் கொடுத்து அதனை வாழ்வாக்க தூய ஆவியின் துணையை கொடுத்து உம்முடைய மீட்பின் இரகசியத்தால் இன்றும் எங்களை வாழ்வித்து கொண்டிருக்கும் உம்முடைய மேலான பேரிரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் சோதனைகள் எங்களை சூழ்ந்து நிற்கும் போது நம்பி வந்த மக்கள் கல்லால் எரிந்து கொள்ள திட்டமிட்டு கொண்டிருக்கும் வேளையில் தாவீதை போல் ஆண்டவரில் எங்களை பலப்படுத்தி கொண்டு சாத்தானால் கொள்ளையிடப்பட்டவற்றை மீட்டுக்கொள்ளவும் அதனால் இழந்த எங்கள் மகிழ்வை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். வலிமை வாய்ந்த வீரனைப் போல் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று தன்னுடைய விரக்தியான சூழலில் எரேமியா இறைவாக்கினர் அறிக்கையிட்டு வெற்றி கொண்டதைப் போல எங்களுடைய இன்றைய வறட்சியான நிலையில் தற்கொலை எண்ணங்களாலும் புரிந்து கொள்ளப்படாத நிலையிலும் மனங்களை உற்று நோக்கும் ஆண்டவரிடத்தில் எங்களுடைய வழக்குகளை தெரிவித்து நம்பிக்கையோடு நிலைத்து நிற்க அருள் தாரும். தன்னை கொல்ல வந்த சவுலுக்கு தயை காண்பித்து இறைவனுடைய இல்லத்தில் நற்பெயரை சம்பாதித்து கொண்ட தாவீதைப் போல இன்று எங்களை தவறாக புரிந்து கொண்டு எங்களை இல்லாது பொல்லாது சொல்லி எங்கள் நற்பெயரை கெடுக்கவும் பொருளாதாரத்தை அழிக்கவும் பிள்ளைகளின் வாழ்வை கெடுக்கவும் சாத்தானால் தூண்டப்பட்ட எம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சூழ்ந்து நிற்கும் சமூகத்திற்கும் மன்னிப்பும் இரக்கமும் காண்பித்து இறை பிரசன்னத்தில் தயவு பெற்று ஆண்டவரின் மாட்சி நாளை நாங்கள் கண்டு வியக்க இன்றைய நாளில் சகிப்புத்தன்மையும் பொறுமையையும் நம்பிக்கையும் இடைவிடாத மன்றாட்டையும் நாங்கள் செய்து வழிநடத்தப்பட வேண்டும் என்று இறைவா உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மாட்சி மிகுந்த நாமத்திலே தந்தையாம் கடவுளிடத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.